சரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் இங்கே அனைவர் முன்னும் எங்களுக்கு முன்ன பழைய மூத்தவர்கள் இருக்காங்க. பல பேர் 4-5 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சர்களாகவும் முன்னாள் முதல்வராகவும் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எங்களுக்கு பார்க்குறப்போ ஏன்னா அவர்களை பார்க்குறப்ப நாங்கள்லாம் புதியவர்கள். எங்களுக்கெல்லாம் ரொம்ப புதிய விஷயம். அவையும் புதுசு, எல்லாம் புதுசு, மானிய கோரிக்கை புதுசு, சட்டமன்றம் புதுசு, அமைச்சர் புதுசு, எல்லாமே புதுசு. எல்லாமே புதியதாக இருந்தாலும் ஆனால் நாங்கள் கடந்த 3 வருடங்களாக நானும் சரி, நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சகோதரர் ஆதவர்ஜனாவும் சரி, எங்களுடைய நீர்வளத்துறை பாசன அமைச்சர் அண்ணன் ஆனந்தவெல்லாம் சரி, கடந்த 3 வருடங்களாக ஒவ்வொரு கட்டத்தையும் கடுமையாக கடந்து வந்தோம். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா எதுவும் ஒரு மிகப்பெரிய மாநாடு மதுரையில் நடத்தியிருப்போம். ஆனால் அந்த மாநாடுடைய வெற்றியை கூட சுவாசிக்க முடியாது. அடுத்த நாளே வேலைக்கு உட்காந்துருவோம், அடுத்த பிரச்சனை வந்துடும், அடுத்த வேலைக்கு வந்துடும், அடுத்த நாளே அடுத்த வேலையை ஆரம்பித்து அடுத்த நேரத்தை நோக்கி ஓடிட்டு இருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய மாநாடை ஒரு பெரிய கூட்டங்களும் நடத்தி முடிச்சிருப்போம். அப்படி ஒவ்வொரு நிகழ்வாக முடித்து அதே மாதிரி தான் நாங்கள் எலெக்ஷனையும் முடித்தோம். தேர்தலும் அதே போல தான் ஒரு நாள் முடித்து கவுண்டிங் முடித்து எல்லாரும் ஜெயிச்சு முடித்த பிறகு அந்த வெற்றியும் சுவாசிக்க முடியவில்லை. அது முடித்த ஒரு வாரம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் இதை கடந்து இந்த ஆட்சி அமைக்கப்பட்டதுன்னு. ஆட்சி அமைத்த பிறகு அமைச்சர்களாகி அதே மாதிரி தான் அந்த அமைச்சரான ஒரு எண்ணம் கூட வராமல் எல்லாரும் அதே மாதிரியான பணியாற்றிருக்கணும். எங்கே இருக்கிற எல்லாரும் அப்படி தான். எல்லாரும் யாரும் அமைச்சராக வந்தோம் இல்லை அப்படின்லாம் இல்லை. எல்லாரும் ஒவ்வொரு நாளும் எப்படி பணியாற்றிட்டு இருந்தோமோ, முன்னாடி எப்படி மக்கள் இயக்கத்தில் இருந்தாங்களோ, முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் பணியாற்றிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போயும் ஒவ்வொரு நாளும் மக்கள் பணி எப்படி இப்போ செஞ்சுட்டு இருந்தாங்களோ, இல்லை மக்களுக்காக எப்படி செயல்பட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போயும் செயல்பட்டுருக்காங்க. யாருக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அமைச்சர்கள்ன்ற ஒரு எண்ணமும் மனதில் இல்லை இதை நாங்கள் நிரந்தரமாக இதில் இருக்க போகிறோன்றதும் இல்லை. நாங்கள் என்னைக்கே மக்கள் பணி செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சிட்ருக்கோம். அப்போ தான் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. நம்ம மூத்த ஒரு தலைவர், நம்ம மதிக்கக்கூடிய ஒருவர். அவர் ஃபோனில் பேசினதை நாங்கள் அவர் பேரை குறிப்பிடலாமான்னு தெரியல. அதனால் அவர் பேரை தவிர்த்து விட்டு பெரிய பார்லிமெண்டரியன், பல காலங்களாக ஒரு 40-50 ஆண்டுகளாக திராவிட அரசியல் ஊறி வந்தவர், ஒரு தனி கட்சியின் தலைவர். அவருக்கு அனுப்பிச்சு கேட்டார், தம்பி நீங்கள் உசிலம்பட்டியா அப்படின்னாரு. ஆமாண்ணே உசிலம்பட்டிண்ணே அப்படின்னு. ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. அதாவது குற்றப்பரம்பரையின் ஒரு கொடூரமான சட்டத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து உன்னை சட்டத்துறை அமைச்சராக்கியிருக்கிறார் உங்களுடைய முதல்வர். அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வுன்னார். அப்போ தான் ஒரு ரியலைசேஷன் வந்தது. அப்போ தான் எனக்குள்ளே ஒரு ரியலைசேஷன் வந்தது. இவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவத்தை என்னை போன்ற பலரை உருவாக்கி சத்தமே இல்லாமல் அமைதியாக முதல்வராக இங்கே இருக்கிறார் எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் அவர். எங்களை மாதிரி பலர். ஏன்னா நாங்கள்லாம் எந்தவித பெரிய பணபலமும் கிடையாது, எந்தவித பெரிய பின்புலமும் கிடையாது, அரசியல் பின்புலமும் கிடையாது, பெரிய பணபலமும் கிடையாது, 3-4 தலைமுறை அரசியல்வாதிகளும் கிடையாது. எங்களை மாதிரி பலரை உருவாக்கி பலரை அமைச்சராக்கி பல நடக்க முடியாத விஷயங்களை செய்து காட்டிய ஒரே ஒருவர் எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். ஏன்னா அவருக்கும் மக்களுக்கும் அவருக்கு 2 பேருக்கும் உள்ள கனெக்ட் யாருக்கும் இதுவரை எங்களோட அரசியல் வாழ்க்கையில் யாரும் பார்க்காத ஒன்று. ஏன்னா அவரோட ட்ராவல் பண்ண ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். மக்கள் அவரோட இருக்கிற ஒரு கனெக்டும் மக்கள் தலைவர் மீது வச்ச கனெக்டும் வேற இல்லை. ஸோ அதையெல்லாம் பார்த்து அவரோட ட்ராவல் பண்ண என்னை மாதிரி ஒரு உசிலம்பட்டின்னு ஒரு கடைக்கோடி ஒரு ஆதி கிராமத்திலேருந்து வந்த என்னை இங்கே சட்டத்துறை அமைச்சராக்கி, இங்கே மின்சாரத்துறை அமைச்சராக்கி, மேலும் பல துறைகளுக்கு அமைச்சராக்கி என்னை இங்கே பணியாற்ற வைத்த என்னுடைய தலைவருக்கு அண்ணன் விஜய் அவர்களுக்கு, தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக திருப்பூர் தொகுதி. நாங்கள் எலெக்ஷனுக்கு எல்லாரும் தயாராகிட்டு இருக்க சூழ்நிலையில் எல்லாருக்கும் எந்தெந்த தொகுதின்லாம் பெருசாக முடிவு பண்ணல. கடைசி நேரத்தில் நம்மளுடைய சபாநாயகர் தெரியும். கடைசி நேரத்தில் தான் எல்லாருக்கும். ஏன்னா எங்கேயுமே இந்த தொகுதிக்கு இந்த கம்யூனிட்டியில் போடணும், இந்த அடிப்படையில் போடணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இங்கே நடந்த ஒவ்வொரு வாக்குகளும், இங்கே விழுந்த ஒவ்வொரு வாக்குகளும் எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு முதல்வருக்காக மட்டும்தான். அதில் எந்த மாற்றுக்கட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தொகுதி அப்படி தான், தொகுதி அடிப்படையில் அப்படி தான். ஸோ ஒவ்வொருத்தரும் நாங்கள் இங்கே இருக்கிற எல்லாரும் தொகுதிக்கு போனோம்னா தனியாக ஆளாக தான் போனோம். எங்களுக்கு இருந்த ஒரே பலம் முதல்வர் அவர்கள் தான், அண்ணன் விஜய் அவர்கள் தான். வேறு எந்த பலமும் கிடையாது. பணபலம் கிடையாது, அரசியல் பலம் கிடையாது, பெரிய பின்பலம் கிடையாது, எதுவும் கிடையாது. எங்களுக்கு இருந்த ஒரே பலம் முதல்வர் அவர்கள் மட்டும்தான். எங்கள் நண்பர் ஒருத்தர், அவர் இங்கே இல்லை, நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு வாங்க, அவர் தான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லுவார். அதாவது எப்படின்னா, உங்களுக்காக ஓட்டு இல்லை, அவருக்காக மட்டும்தான் ஓட்டு. நீங்கள் தேர்தல் அன்னைக்கு போய் பாருங்கள், 6 மணிக்கே
தேர்தலில் வரிசையில் வந்து நிற்பாங்கன்னு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். ஏன்னா இப்படி சொல்கிறாருன்னு நினச்சோம். ஆனால் தேர்தலுக்கு நாங்கள் களத்தில் போய் நின்ன பிறகு அந்த வைப்ரேஷன், மக்கள் இருந்த அந்த வைப்ரேஷன், எங்கள் தலைவர் மீது மக்கள் வச்சிருந்த நம்பிக்கை, அந்த வைப்ரேஷனை தேர்தல் களத்தில் நின்றபோது நாங்கள் பார்க்க முடியும். நிறைய சர்வேலாம் வந்துச்சு, சர்வேலாம் வந்துச்சு. சொன்னவர் ஜோசியக்காரில் மக்கள் மனதை அறிந்தவர், அப்படி எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? இல்லை சொன்னவர் நம்ம ஸ்ட்ராட்டஜி இல்லை, அதான் மக்கள் மனதை அறிந்தவர். இல்லை ஜான், அவர் பேரை சொன்னால் கோச்சுப்பார் ஜான். அதனால் ஏன்னா அந்த மாதிரி அந்த வைப்ரேஷனை எங்களால் உணர முடிஞ்சு. பல சர்வேக்கெல்லாம் வரும். எனக்கெல்லாம் திருப்பூர்ன்றதெல்லாம் பல சர்வேக்களை பண்ணி என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி 3ஆவது இடம் இது வருது உங்களுக்கு, இந்த மாதிரி வருதுன்னு. 100% நம்பினோம் எல்லாரும் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். ஏன்னா எந்த சர்வேயும் மக்கள் மனதில் என்ன இருக்குன்னு யாருனாலையும் கணிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் இதுவரைக்கும் வரலாற்றில் யாரும் பார்க்காத ஒரு தேர்தல். சாமானிய மக்கள் எந்த பின்பலமும் கிடையாது, எதுவும் கிடையாது. 2 லட்சம் 3 லட்சத்தை வச்சு இந்த காலத்தில் எம்எல்ஏ ஆக முடியுமா? நடத்தி காட்டி இருக்கிறார் ஒரு, வேற யாருனாலையும் செய்ய முடியும். 2 லட்சம் 3 லட்சம் இங்கே இருக்க. அதனால பல மூத்தவர்கள், பல முன்னாள் அமைச்சர்கள், பல 3-4 முறை எம்எல்ஏக்களாக இருக்கீங்க. எல்லாருக்கும் தெரியும் 2 லட்சம் 3 லட்சம் வச்சு இன்னைக்கு ஒருத்தர் எம்எல்ஏ ஆக முடியுமா, ஒருத்தர் அமைச்சராக முடியுமா, ஒருத்தர் ஆட்சி அமைக்க முடியுமா? மொத்த கட்சி செலவே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மொத்த எம்எல்ஏக்கள் செலவே 2-3 கோடி தாண்டிருக்கு. அவ்வளோதான் இங்கே எல்லாரும் பண்ணுது. அதனால தான் எங்களுக்கு எந்தவித பயமும் இல்லை, நாங்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை. எங்களுக்கு தேவை எங்களுடைய தலைவர் ஒருத்தர் மட்டும்தான். எங்களுக்கு எந்தவித பயமும் இல்லை, எந்த தேர்தலை சந்திக்க பயம் இல்லை, எந்த பயமும் இல்லை. ஏன்னால் எங்களை எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் எங்களை இங்கே நிப்பாட்டி வச்சிருக்கிறார். அதனால் யாரை நினைத்தும் எந்த கவலையும் இல்லை. அதனால தான் தைரியமாக இந்த மக்களுக்காக என்ன செய்யணுமோ அதை நோக்கி நாங்கள் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறோம். திருப்பரங்குன்றம் தொகுதியில் நான் தனியாக தான் போய் நின்னேன். ஏன்னா அந்த தொகுதியில் யாரும் தெரியாது, புது தொகுதி, தனியாக போய் நின்றேன். அந்த மக்கள் இன்னைக்கு முழுவதும் எனக்கு ஒரு சொந்தங்களாக இருக்கிறார்கள். கடைசி வரை அந்த மக்களுக்காக பணியாற்றுவேன் என்று சொல்லிக்கொண்டு, பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.